கடகராசி கடக லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். கடகராசியை பொறுத்தவரையும் இந்த குரு சூரியன் ராஜ கிரகங்களுடைய இணைவு சிவராஜ யோகம் உங்களோட ராசியிலே அமைஞ்சிருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது, இன்னைக்கு நீங்க யாரு, என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய கேரக்டர் என்ன, இனி இந்த யோகத்தினால என்ன நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு நிச்சயமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடகராசி அப்படின்னாவே த அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காம பண்ணக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஆனால் அடுத்தவங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்தவங்களோட மைண்டை ஈஸியாக ரீட் பண்ணக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரங்க. ஸோ ஒரு விஷயத்தை இப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க இதுக்காக தான் இப்படி இருக்காங்க, இந்த விஷயம் அவங்களோட மைண்டில் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்களோட மைண்டை ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கக்கூடியவங்க. அதனால தான் நீங்கள் தான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, உடம்ப பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே அன்கண்டிஷனல் மதர் மாதிரி ஒருத்தருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் இந்த 12 ஜோடியாக் சைனில் யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட தான். ஸோ இந்த கேரினஸ் அப்படிங்கிறதே நான் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸை கொடுத்துட்டு இருக்குது. எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் ரிலேட்டட். நீங்களாம் கொடுத்த பணத்தை வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாங்க முடியாது. அவங்க பாவம் என்ன பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் ரிலேட்டடுக்கு மெதுவாக தருவாங்க, இதுக்கும் போது தருவாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட பணத்தை எல்லாருக்கிட்டையும் விட்டுட்டு நீங்கள் அந்த சின்ன பணத்துக்காக இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். இன்னைக்கு மணி ஃப்ளோவை நினச்சி ஒரு நாட்களும் கவலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும், இருக்காமல் போகவே போகாது. ஏன் சாட்டர்னுடைய டிரான்சிட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஆவரேஜா இருந்தாலும் குருவோடைய டிரான்சிட் 2ஆம் அதிபதி ராசிக்கு வர்றாரு. அப்ப சூரியன் அப்ப வருமானத்துக்கு உண்டான வேலையெல்லாம் உங்களை நோக்கி வரப்போகுது, உங்களை தேடி வரப்போகுது. ஸோ இந்த விஷயங்கள் இந்த குரு பிளஸ் சூரியன் ரெண்டுமே ஒரு யோகாதிபதினு வச்சுக்கலாம். இந்த கடகராசியை பொறுத்தவரையும் 2வது ஒரு யோகாதிபதி செவ்வாய்க்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குரு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவார். குரு நல்லா இருந்தாதான் வேலை, குரு நல்லா இருந்தாதான் கௌரவம். அந்த மாதிரி நிறைய விஷயம் வச்சுட்டு இருக்கக்கூடிய குரு இன்னைக்கு சூரியனோட இணைஞ்சு ராசியில கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் இந்த கடகராசியா நான் நிறைய வீடியோல பேசியிருக்கேன். கடகராசினா கடகராசியா இன்னைக்கு கஷ்டப்படுற ராசியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கோம். ஸோ திறமை இருந்தும் அங்கீகாரம் இல்லாம நல்லா வளர வேண்டியவங்க க்ரோ ஆகாம அப்படியே நிக்கிற மாதிரி. ஃபினான்ஷியல்ல 10 வருஷம் எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது 10 வருஷம் பின்தங்கி இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். திறமை இருந்தும் நோட் திஸ் பாயிண்ட், திறமை இருந்தும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு உங்களோட ராசியை பொறுத்தவரையும் போயிட்டு இருக்கு. நிறைய எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி இதை பண்ணு அதை பண்ணு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்றீங்க. பட் உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு யாரும் இல்லை. சம்பவ் மணி மேனேஜ்மெண்ட்டே இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. டே டு டே லைஃப்ல எக்ஸ்பென்சஸ், ஹெக்டிக்கான ஒர்க் ஸ்டைல்ல, ஒர்க் ரிலேட்டட்ல ரொம்ப என்வரான்மெண்ட்டும் பிடிக்காம ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்கு அட்லாஸ்ட் ஒரு நல்ல ஒரு பிரைட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரி இந்த குரு சூரியனுடைய யோகம் இந்த ராசியிலே அமைய போகுது. இவங்க எல்லாரும் சேர்ந்து ராசிக்கு 7ஆம், இந்த 2 பேரும் சேர்ந்து ராசிக்கு 7ஆம் இடமான மகரத்தை பார்க்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கோச்சாரம். அந்த கோச்சாரம் அப்படியே பிறந்த கால ஜாதகத்துல கொண்டு போய் அடாப்ட் பண்ணி பார்த்துடக்கூடாது. உங்களுக்கு அங்கே ராகு இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் அப்படியே மாறிடும். உங்களுக்கு அங்கே கேது இருந்தால் அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடன் வாங்கக்கூடிய சுச்சுவேஷனை கொடுத்துரும். ஸோ அது கடன் வாங்குறதா இல்லை அது குரோத்தா அப்படிங்கிறது செப்பரேட்டான தனிப்பட்ட ஜாதகத்துல மட்டும்தான் இருக்கும். இந்த ஒரு கோச்சாரம் ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க எந்த அளவுக்கு கொண்டு போறீங்க, அது எந்த அளவுக்கு சக்சஸ், அது எதுவரையும் டைம் டிராவல் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கு தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. ஸோ இதை கொண்டு போய் அப்படியே அங்கே அடாப்ட் பண்ணி பார்க்கறதுனால நிறைய தவறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. கடகராசி அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது 7ஆம் இடத்த குரு பார்க்குறாருங்க. நிறைய திருமண வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ், வெளியே சொல்ல முடியாத ப்ராப்ளம். இந்த கடகத்தை பொறுத்தவரையும் அந்த சந்திரன் இங்கே சனீஸ்வர பகவான் 2 எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் பிளானட்னு சொல்லக்கூடிய சந்திரன் மற்றும் சனி. நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தாங்கன்னா மனைவி ரொம்ப சோம்பேறித்தனமா இருப்பாங்க, மனைவி ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தால் நீங்க ரொம்ப சோம்பேறித்தனமா இருப்பாங்க. அப்போ ஒரு வார்த்தை நம்ம ரீசெண்ட் டைம்ல பார்க்கக்கூடிய ஜாதகங்கள் அவங்க சொன்ன விஷயங்கள் என்னன்னா, மேடம் ஒரு வார்த்தை சொன்னேன், ஜாதகத்தை பார்க்கும் போதே ஈஸியாவே சொல்லிட்டோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப கசப்பா இருக்கு. வெளி உலகத்துக்காக நீங்க திருமண வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்களாகவே இல்லை, உங்களுடைய கேரக்டர் எல்லாம் ரொம்ப நிறைய சேஞ்சஸ் இருக்குங்க சார் அப்படிங்கிற சொல்லலாம். ஆமா மேடம், எப்படி மேடம் சொன்னீங்க, என்னுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் யாருக்குமே தெரியாது, இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லக்கூடிய இந்த கோபத்துல சொல்லக்கூடிய சின்ன வார்த்தைகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கு. ஆமாம்,
இந்த வார்த்தையை நான் சொன்னேன். அதனால என்னுடைய மனைவி 5 வருஷமா பேசுறேன். நாங்க 2 பேரும் ஒரே வீட்ல தான் இருக்கோம். இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகுமா? இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், கோபங்கள் காலையில டு மதியானம் வரை எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஈவினிங்னா வீட்ல ஆர்குமெண்ட்ஸ், எஸ்பெஷலி சாப்பிடும்போது. கடகத்தை பொறுத்தவரை அது நீர் வீடு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலாவே வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே டே டு டே லைஃப்ல ப்ராப்ளம் அப்படிங்கிற சலனம் அப்படிங்கிறது நான் ஒண்ணு சொல்றேன், மத்தவங்களோட புரிஞ்சுக்கோங்க. இது எஸ்பெஷலி யார்கிட்ட இருந்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து வரும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வரும், உங்களுடைய வைஃப். இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் தொடர்ந்து உங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்ளத்தினால தொடர்ந்து மாட்டிட்டே இருப்பீங்க. என்னடா இது அப்படின்னு சலிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் நிறைய நாட்கள் நீங்க பாத்துட்டீங்க. இப்ப இல்ல, இந்த ராசிக்கு அஷ்டமத்துல சனி வரும்போதுல இருந்து இப்ப வரையுமே கௌரவத்திற்காக தான் ஒரு விஷயங்களும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இனி அந்த ப்ராப்ளம் எல்லாமே படிப்படியாக கிளியர் ஆக போகுது. 2வது, இந்த குரு சூரியன்கிறது ஒரு அரசாங்கம், ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட்ல ஒரு நல்ல ஒரு நேமும் ஃபேமும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கணும். ரொம்ப வருஷமா எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன். அந்த எஃபர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கோடி தொண்டன் மாதிரி இருக்கேன் மேடம். எனக்குன்னு அதில் ஒரு ஃபினான்ஷியல் ஏர்ன் பண்ண முடியல, ஒரு நல்ல ஒரு மதிப்பு, ஒரு கௌரவம் அப்படிங்கிறது கிடைக்கல. கடைசி நேரத்தில் நீ ஒன்றும் பண்ணலை, நீ போய் பின்னாடி நில்லு அப்படிங்கிற மாதிரி என்னை புறக்கணிக்கிறாங்க. சிம்மம்னா வச்சுக்கோங்க, தைரியமாக பேசு. கடகம் சாஃப்டாக காமா பேசு, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையும் நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு கராரா பேசியிருக்கலாமோ அப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் யோசிச்சுட்டு தான் இருக்கீங்க. கராரா பேசியிருக்கலாமோ, ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருந்தா இதை நம்ம வாங்கியிருப்போமா. இந்த சாஃப்டான உங்களுடைய நேச்சரை யூஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு இடத்துலையுமே ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கு. கடகம்னா என்ன சலனம். அப்ப அங்க இருக்கக்கூடிய சனி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சனி தேவ் இருந்தாருன்னா அந்த வேலையில ஒரு சலனம் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும். சுக்கிரன் இருந்தா அந்த தொழில் நினைச்சு, அதே போல வந்து ஒரு ஆடம்பரத்தை நினைச்சு ஒரு சலனம் அப்படிங்கிறது இருக்கும். என்னடா நம்ம இந்த மாதிரி திங்ஸ் வாங்குறோம், நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஃப்ளோ அப்படிங்கிறது கரைஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும். அப்போ எல்லா விஷயத்தையும் பார்த்து பயப்படுற மாதிரி ஈஸியா அந்த கரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். மற்ற ராசியை கம்பேரிசன் பண்றத விட கரேஜ் அப்படிங்கிறது கம்மியா இருக்கிறதுனால ஸ்ட்ராங்கா கேட்க முடியாம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க பாருங்க, எல்லா வேலையும் நீங்க தான் பண்றீங்க, எல்லா எஃபர்ட்ஸும் நீங்க தான் போடுறீங்க. பட் ரெகக்னைசேஷன், அப்ரிசியேஷன் பக்கத்துல நின்றுட்டு இருக்கவங்க கடைசி மினிட்ல வாங்கி போயிடுறாங்க. நீங்க அதுக்குமே சரின்னு தான் இருக்கீங்க, சரின்னு தான் கேட்டுட்டு இருக்கீங்க தவிர்த்து அவங்க கிட்ட சண்டையோ ஆர்கியூமெண்ட்டோ எதுவுமே போல. நமக்கு கிடைக்கிறது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப் யார்கிட்ட அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கடகத்துக்கிட்ட தான். இன்னைக்கு அந்த இத்தனை நாளா மத்தவங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய ரெகக்னைசேஷன் இன்னைக்கு உங்க பக்கம் திரும்ப போகுது. அதனால ஒரு தலை சிறந்த ஒரு யோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாத்துறதுக்காக தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இந்த வேலை நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற உனக்கு ஒரு ரெகக்னைசேஷன் அங்கீகாரம் இல்லாம தொடர்ந்து ஓடிட்டு இருக்கவங்களுக்கு இன்னைக்கு ஒரு உங்களை உங்களுடைய வார்த்தைகளை இத்தனை நாளா நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், உங்களுடைய எஃபர்ட்ஸ் ஹார்ட் எஃபர்ட்ஸை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், இனியும் உங்களுக்கு ஒரு growth இருக்கு, கண்டிப்பா நம்மளுடைய கம்பெனிலே இருங்க அப்படின்னு உங்களை 4 பேர் மதிக்கும்படியான ஒரு சூழ்நிலைகள் இனி வரக்கூடிய டைம் பீயிங்ல கண்டிப்பாக கிடைக்க போகுது கடகராசி. 2வது, மேரேஜ் ரிலேட்டட் நம்ம சொல்லியே ஆகணும். கடகத்தை பொறுத்தவரையும் வெளியே சொல்ல முடியாத வலிகள் வேதனைகள் ரொம்ப அதிகம். மேரேஜ் லைஃப்ல ஒரு ரெஸ்பெக்டே இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஏனோ தானன்னு இருக்கேன் மேடம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வருத்தங்கள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களோட ஃபேமிலி லைஃப்ல 2-3 பேரோட இன்டர்ஃபியர் தலையீடு எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திஸ் ஆர் தட், இந்த மேரேஜ் லைஃபை கொண்டு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற நிறைய யோசனைகள் இருக்கு. ஸோ இந்த நேரத்துல ஜூபிட்டரோடைய டிரான்சிட் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அதே போல மேரேஜ் ரிலேட்டட்ல எண்டு ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான மேரேஜ் லைஃப்லாம் இனி படிப்படியா ரெக்கவரி ஆக போகுது. ஆல்மோஸ்ட் நாங்கள் டைவர்ஸ் எண்டுலேயே வந்துட்டோம் மேடம். லாங் பேக்காக நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்குமே இந்த டைம் பீயிங் ரீயூனியன் சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்டடீஸை பற்றி சொல்லணும்னா கடகராசியை பொறுத்தவரையும் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாதுங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், இந்த ஆசிலேஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் உட்காந்து படித்தா ஒரு 10 நிமிஷத்தில் படித்து முடிச்சுடுவாங்க, ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்குவாங்க. பட் அந்த உட்காரதுக்கு உண்டான டைம் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது சலனம் அப்படிங்கும்போது மைண்ட் ஆசிலேஷன் இல்லாமல் நிறைய விஷயங்கள் மாறிட்டே இருக்கு. அப்போ அதெல்லாமே இனி வரக்கூடிய டைம் பீயிங்ல மாறப்போகுது. உங்களுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு யோகம். இந்த குரு சூரியன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய ஒரு ஓப்பன் பண்ற ஒரு விஷயம், ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு நியூ செட்டப் ஓப்பன் பண்ற, அதுல எனக்கு ஒரு நேமும் ஃபேமும் கிடைக்குமானா அங்க குரு சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், பிறந்த கால ஜாதகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், சந்திரன் நல்லா பலமா இருக்கணும், செவ்வாய் பலமா இருந்தால் தைரியமா போராட முடியும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நான் நியூ செட்டப்புக்கு தயாரா இருக்கேன், நான் நியூ பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே
இது வந்து ஒரு ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் கேட் உங்களுக்கு ஒரு ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற தைரியமா சொல்லலாம். சம்பவம் மணி மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. இன்னைக்கு 2000 அந்த 2000 ஈக்குவலா வந்து எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ப்ராப்ளம் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல கிளியர் ஆக போகுது. உங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கறத எடுத்து வைக்க போறீங்க. ஆல்ரெடி நிறைய நீங்க 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுனால நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கறத ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா அது ஒரு விஷயம் நெகட்டிவ் அப்படிங்கறதான் கடகத்தை பொறுத்தவரை நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு நல்லா இருக்கும்போது ஒண்ணு அடி வாங்குங்க. நல்லா பாத்தீங்கன்னா 5 10ஆம் அதிபதி ஒருத்தரே தான், 3 12ஆம் அதிபதி ஒருத்தரே தான். பேச்சால ஹெல்பிங்னாலேயே வாழ்க்கையில அதிகமா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க கடகம். இந்த 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது கர்மா. அப்ப அந்த கர்மா என்ன லாங் டைம் அந்த ஞாபகம் வச்சுட்டே இருக்கிற மாதிரி இந்த விஷயம் பண்ணுனால எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு உங்களை நீங்களே வந்து பாத்தீங்கன்னா டவுனா திங்க் பண்ணணும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்லாம் லாங் டைம் நடந்துருச்சு. இப்பெல்லாம் இல்ல, குரு அங்க 12ஆம் இடத்துல இருக்கும் போதே நடந்துருச்சு. இன்னைக்கு அதுல இருந்தெல்லாம் திரும்பி கம்பேக் கொடுக்க போறீங்க. எதுக்கு போனதை பேசிட்டு இனி வரக்கூடிய டைம் பீயிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யோகம். எதுக்கு போனதை அப்படின்னு சொன்னோம்னா அவ்வளவு விஷயம் நீங்க இழந்திருக்கீங்க. இனிமேல் இந்த மாதிரி நல்ல டைம் வரும்போது அந்த விஷயங்கள்லாம் திருப்பியும் புதுப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதே போல இந்த குரு சூரியன்கிற காம்பினேஷன்னால வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஒரு உயர்வான நிலை அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் கடகராசியை பொறுத்த வரையும் நிறைய ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணக்கூடியவங்க இன்னைக்கு அந்த ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்க. அந்த ஒர்க்ல ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்காம ரொம்ப நாளா இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய டைம் பீரியங் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் என்வரான்மெண்டல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பா கிடைக்கும். இன்னுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஃபேமிலி லைஃபும் சரி, பர்சனல் லைஃபும் சரி, இத்தனை நாளா நெகட்டிவ் சொல்லிட்டு இருந்தோம் கடகராசிக்கு இனி இந்த டைம் பீயிங் எல்லாமே இனி பாசிட்டிவ். கேது வர வரையும் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதுல வந்து எந்த ஒரு விஷயமுமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்படிங்கறது உங்களுக்கு அதிகபட்சமா இருக்கு. சாட்டர்னுடைய டிரான்சிட் பாசிட்டிவ், ஜூபிட்டரோட டிரான்சிட் பாசிட்டிவ், ராகு டிரான்சிட் பாசிட்டிவ், கேது டிரான்சிட் மட்டும் தான் நெகட்டிவ். ஸோ ஃபினான்ஷியல் ரிலேட்டட்ல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கே. கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. மீண்டும் ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.